இந்த பென்ஷன் காசு இருக்குதானே அது வந்து இவ 65 வயசு வரைக்கும் தான் அன்மிலும் பண்ணணுமா இல்லாட்டி முன்னுக்கே செய்யலாமா? ஏன்னா சிலவர் வந்து இந்த பென்ஷன் காசை நான் வெளில எடுக்க போகிறேன், நீங்கள் பல விடங்கள் கேள்விப்பட்டிருந்தேன், ஒரு வருடத்துக்கு முதல் நீங்கள் சொல்லிடுன்னு சொன்னால் அது ஃபிக்ஸ் ஆகிட்டு முடிச்சு. அதை பற்றியான விளக்கத்தோடு சொல்ல முடியுமா? என்னன்னு சொன்னால் பல பேர் பென்ஷன் வரப்போகுது, நான் 2 வருஷம் எடுக்க போகிறேன், 3 வருஷம் எடுக்க போகிறேன்னா அது எப்போ முதல் அந்த பென்ஷன் காசுக்கு அறிவிக்க வேணும், என்ன செய்ய வேணும்? நார்மலாக உங்களுக்கு 58 வயசு நீங்கள் ரீச் ஆகணும்னு உங்களோட வேலை எடுத்தால இருந்து இல்லாட்டி உங்களோட பென்ஷன் காசுல இருந்து உங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று வரும், உங்களுக்கு முன் அறிவிப்பான். அதாவது இந்த டைம்லேருந்து நீங்கள் வந்து பென்ஷனுக்கு ஃப்ரீ பென்ஷனுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இதால் போனால் உங்களுக்கு என்ன கழிவுகள் இருக்குது, நீங்கள் எப்போ போனீங்கன்னு சொன்னால் எவ்வளோ காசு வரும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் பென்ஷனுக்கு போன பிறகு இப்போ திடீரென்று நீங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சு போட்டு ஒரேடியாக திடீரென்று வேலை நிப்பாட்டேக்க வீட்டில் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்கலாம், பொழுது போக முடியாமல் இருக்கலாம். அப்போ அதுக்கும் வந்து அவங்க வந்து சில ப்ரோக்ராமல் வச்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்னென்ன செய்யலாம், உங்களுக்கு என்ன எப்படி பொழுதுபோக்கு இது கொண்டு வரலாம், மற்றது நீங்கள் எத்தனை வயசில் நீங்கள் பென்ஷன் எடுக்கலாம். அதுவும் நீங்கள் பென்ஷன் எடுக்க போகிறேன்னு சொன்னால் நீங்கள் ரெந்தி எடுக்க போகிறீங்களா, இல்லாட்டிக்கு தைல் ரெந்தி எடுக்க போகிறீங்களா, இல்லாட்டிக்கு வந்து கபித்தால் பெட்சூக்கு எடுக்க போகிறீங்க. அதாவது கபித்தால் பெட்சூக்குன்னு சொன்னால் முழு பணத்தையும் ஒரடியாக பெற்றுக்கொள்வது. தைல் ரெண்டுன்னு சொன்னால் ஒரு அரைவாசி பணத்தை பெற்றுக்கொண்டு அரைவாசி வந்து மாதம் மாதம் வர மாதிரி செஞ்சு விடுறது. இல்லாட்டிக்கு 3வது ரெந்தின்னு சொன்னால் மாதம் உங்களோட பணத்தை பெற்றுக்கொள்கிற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறது. முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் அதில் போட்டு காட்டுவாங்க என்னென்ன உங்களுக்கு வழிகள் இருக்குது, நீங்கள் எப்போக்குள்ள முடிவு பண்ணணும் என்று சொல்லி. முக்கியம் என்னென்னு சொன்னால் 64 வயசு தொடங்குறதுக்கு முதல் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். நீங்கள் 64 வயசு வரைக்கும் நீங்கள் முடிவு எடுக்காட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து ரெண்டல் சிஸ்டத்துக்கு போயிடும். அதுக்கு பிறகு நீங்கள் போய் மாற்ற முடியாது. அது ஒரு முக்கியமான விடயம். அதால் குறைஞ்சபட்சம் 2லேருந்து 3 வருடத்துக்கு முதலே இதை பற்றிய விளக்கத்தை நீங்கள் எடுத்து, இதை விட இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு தடவையாக அந்த காசை வெளியில் பெற்றுக்கொள்றீங்கன்னு சொன்னால் அதால் உங்களுக்கு டேக்ஸ் எவ்வளோ வரும், இதால் வந்து உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது, இதில் நன்மை என்ன தீமை என்ன, இதில் சில விடயங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம். இதை விட நீங்கள் உங்களோட பென்ஷன் காசோட நீங்கள் வந்து பார்க்கணும் சொன்னால் ஒவ்வொரு பென்ஷன் காசுக்கும் வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருப்பாங்க. அவங்களும் கண்டிஷன் கைட்லைன்ஸ் டேர்ம்ஸ் என்று சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த அடிப்படைக்குள்ள நீங்களும் வந்து மூவ் பண்ண முடியும். ஆனால் இப்போ முக்கியமான விடயம் நாங்கள் இப்போ இதில் சொல்ல விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கபிட்டால் ஹவுஸுக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1 டைம் பேமெண்ட் வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். அதுக்கு பிறகு வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இதே நீங்கள் ரெண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் உங்களுக்கு வருமான வரி கட்டேக்க அந்த இதுவும் வந்து உங்களோட வருமானத்துக்குள்ள வந்து சேர்ந்து அந்த வருமான வரி இதுக்கு கட்டணும். அது வருடாந்தம் கட்டணும். இதை நீங்கள் ஒருக்கா தான் கட்டணும். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு 1 லட்சம் ஃப்ராங்க் பென்ஷன் காசு இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் இருக்கும் மாநிலத்தை பொறுத்து இருக்கு. நாங்கள் சுவிஸில் 26 மாநிலங்கள் இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்திலும் வந்து ஒவ்வொரு விதமான டேக்ஸ் பெர்சன்டேஜ், ஒவ்வொரு டேக்ஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதால் வந்து நாங்கள் ஒரு குத்து மதிப்பான அமௌண்ட்டை தான் சொல்ல முடியும். அதாவது இப்போ நீங்கள் 1 லட்சம் ஃப்ராங்குக்கு பென்ஷன் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 3000லேருந்து 8000 ஃப்ராங்க் இங்கே இருக்கும் கேண்டோனை பொறுத்து டேக்ஸ் கட்ட வேண்டி வரும். இதே வந்து நீங்கள் 3 லட்சம் ஃப்ராங்க் பென்ஷன் காசு வச்சுக்கிங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10,000லேருந்து 25,000 ஃப்ராங்க் வரைக்கும் டேக்ஸ் கட்ட உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் வந்து 5 லட்சம் ஃப்ராங்க் பென்ஷன் காசு வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் 20,000லிருந்து 50,000 ஃப்ராங்க் வரைக்கும் டேக்ஸ் கட்ட வேண்டிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்போ அந்த பட்சத்தில் தான் நீங்கள் வந்து யோசிக்கணும், ஓகே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் காசாக ஃபுல்லாக எடுத்து டேக்ஸை கட்டி போட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு மிச்ச காசு உங்களுக்கு தான் அது வந்து உங்களோட சொத்து வரிக்குள்ளே வந்து போகும்போது உங்களோட சொத்துக்குள்ளே சேரும். இல்லாட்டிக்கு நீங்கள் மாதம் எடுக்க போகிறீங்க, இல்லாட்டிக்கு அரைவாசி எடுத்து போட்டு மிச்சத்தை நீங்கள் மாதம் பெற்றுக்கொள்ளலாம்னு என்ன உங்களுக்கு எது வசதின்றதை நீங்கள் யோசித்து முடிவெடுக்கணும். இப்போ அடுத்த விடயம் இருக்கு என்னென்னு சொன்னால் பல பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இவ்வளோ பெஞ்சு காசு இருக்குது, 2 லட்சம் இருக்குது, 3 லட்சம் இருக்குது, நானே இந்த பெஞ்சு காசை விடோடும், இந்த பெஞ்சு காசு கடைசியாக வந்து அரசாங்கத்துக்கு தர போயிடும், நான் 65 வயசு 70 வயசு பண்ணி இருக்க மாட்டேன், அப்படியான வாக்குவாதம் இங்கே இருக்குன்றோம். இப்போ ஒரு கேள்வி வந்து இந்த பெஞ்சோன் காசை வந்து ஒருத்தர் 65 வயசில் எடுக்கன்னு சொன்னால் எப்போ மட்டும் இந்த பெஞ்சோன் காசு அவருக்கு கொடுப்பிடும், அது ஒரு 20 வருஷமா 30 வருஷமா அதில் லைஃப் ஃபுல்லாவா, இதை பற்றி கண்டிப்பாக மக்களுக்கு தேவையாக இருக்குது. அதாவது நீங்கள் உதாரணத்துக்கு 2 லட்சம் ஃப்ராங்க் பென்ஷன் காசு வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் ரெந்தியாக எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அவங்க கணக்கு பண்ணுவாங்க. நீங்கள் 65 வயசு 20 வருஷத்துக்கு, அதாவது நீங்கள் 85 வயசு வரைக்கும் இருந்தீங்கன்னு சொன்னால்
அதை அந்த 2 லட்சத்தை 20 வருஷத்தால் பிரித்து உங்களுக்கு மாதம் இவ்வளோ ரெண்ட் பெறமெண்டு அப்படி கணக்கு பண்ணுவாங்க. அப்போ 85 வயசை நீங்கள் தாண்டி இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு பென்ஷன் காசில் இருக்கிற காசு முடிஞ்சிருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு பென்ஷன் கிடைக்காது. ஏன்னா தனியாக ஏஸ்ட சோயிலேருந்து ஆஹாஃபோ தான் உங்களுக்கு தொடர்ந்து வரும். ஆனால் உங்களுக்கு ஆஹாஃபோ பணம் காணா பட்சத்தில் வந்து நீங்கள் கென்சுங் லைஸ்ட்டுக்கு போய் கென்சுங் லைஸ்ட்லேருந்து மிச்ச பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். 25 வயசுலேருந்து பென்ஷன் ஸ்டார்ட் பண்ணினால் 20 வருஷம்னா 85 வயசு மட்டும். ஓகே, நம்ம அவர்களில் 85 வயசும் இருப்பாங்க, சில 100 வயசு இருக்கிறார்கள். சொல்கிறது போல் 85 வயசு மட்டும் உங்களுக்கு இந்த பென்ஷன் காசு கிடைக்கும். அது போல் ஏர்டெல் லைஸு அப்படி கிடைக்கும்னு சொல்லப்படும். இப்போ சில பேர் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், சில பேர் வந்து பென்ஷன் காசை வந்து வெள்ளனையே முழுக்க வழி எடுக்கணும். எடுத்த பிறகு எங்களுக்கு காசு காணாது, ஏர்டெல் லைஸுக்கு போகலாமா, சோசியலுக்கு போகலாமா, இப்படிப்பட்ட பிரச்சனையும் இருக்குது. அதுக்கு என்ன நடக்கும்? இப்போ அதை பற்றி தான் ஒரு விளக்கம் கொடுக்க முடியும்னு சொன்னால், சில பேர் தங்களோட வீடு இருக்குது, அந்த வீடை வந்து பிள்ளைகள் கொடுத்துட்டு ஏர்டெல் சொல்லி போகலாம் அப்படின்னா, சில பேர் பெஞ்ச மாதங்களுக்கு காணாது, ஈஃபா காணாது, நாங்கள் ஏர்டெல் சொல்லி போகணும்னு சொல்லி நிற்கிறோம். இதை பற்றியான என்ன நினைக்கிறீங்க? இதில் என்ன விளக்கம் எப்படி கொடுக்கலாம்? அதாவது நான் முதல் சொல்லியிருந்தேன்னா 1225 ரூபா தான் குறைந்தபட்ச ஆஃப் ஏஸ்ட சொல்லிலேருந்து வார வருமானம். இன்றைக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிராங்கன் காசோ வீட்டு வாடகையோ இங்கே இருக்கிற பொருளாதார செலவை ஒப்பிட்டு பார்க்க 1225 ரூபா வச்சு இங்கே வந்து வாழ முடியாது. அப்போ நீங்கள் வந்து கென்சுங் லைஸ்ட்டுக்கு போய் அவங்க வந்து இந்த அடிப்படை குறைஞ்சபட்ச வருமானம் உங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறதுக்கு கிராங்கன் பே பண்ணி அந்த 10% காசு பே பண்ணி ஃப்ரான்ச்சைஸை பே பண்ணி அதுவும் வந்து உங்களுக்கு அந்த காசை டிரெக்டாக தராமல் டிரெக்டாக கிராங்கன் காசுக்கு அவங்களுக்கு வந்து பே பண்ணிடுவாங்க. என்னென்னு சொன்னால் முந்தைய ஒரு விஷயம் இருந்தது, முந்தி வந்து பென்ஷனில் இருக்கிறவைக்கு அந்த காசு டிரெக்டாக போனது, அவை அந்த காசை எடுத்து பாவிச்சுட்டு கிராங்கனை கட்டாமல் விட்டு அப்படியான பிரச்சனை நடந்த மூட்டம் வந்து அரசாங்கம் முடிவெடுத்து இனி வந்து இந்த காசு டிரெக்டாக கிராங்கன் காசு கட்டுனா அந்த பிரேமியம் கட்டுப்பட்டுரும். ஆனால் இந்த 10% காசும் ஃப்ரான்ச்சைஸை காசும் டிரெக்டாக உங்களுக்கு தான் வரும். ஆனால் நீங்கள் போய் அதற்கு கென்சுங் லைஸ்ட் வந்து திருப்பி பெற்றுக்கொள்ளலாம். இப்போ இதுதான் ஒரு மெயினான விஷயம். அதே நேரத்தில் வந்து அதான் இப்போ உங்களுக்கு வாடகைன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் வாடகை தேடி போகணும். கிட்டத்தட்ட கிராங்கன் வந்து கட்டுப்பட்டுன்னு சொல்லிக்க மிச்சத்துக்கு சாப்பாட்டுக்கு தான் அவங்க பார்ப்பாங்க உங்களுக்கு என்ன பட்ஜெட்டுன்னுட்டு அதுக்குரிய டிஃப்ரென்ஸ் காசு மட்டும்தான் தருவாங்க. அதில் ஒவ்வொரு கேண்டோன் ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்து சில மனிதாபத்தனமாக சில விஷயங்கள் உங்களுக்கு ஒன் டைமாக உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை பே பண்ணுறதுக்குரிய சந்தர்ப்பமும் இங்கே இருக்கிறது. ஆனால் இதுதான் அந்த சிஸ்டம். அப்போ எப்பயிலேருந்து நீங்கள் கென்சுங் லைஸ்ட்டுக்கு போகலாம்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஆஹாஃபா வச்சுருக்கிறீங்க, பென்ஷன் வச்சுக்கிறீங்க. இப்போ பென்ஷன் காசு 1 லட்சம் ஃப்ராங்குக்கு கீழே இருந்தால் 1 லட்சம் ஃப்ராங்கோ இல்லாட்டி அதுக்கு கீழே வர வழி கட்டிச்சாலோ அந்த டைம்லேருந்து நீங்கள் வந்து கென்சுங் லைஸ்ட்டுக்கு அன்மனத்தை பண்ண போகலாம். ஆனால் உதாரணத்துக்கு உங்களுக்கு 2 லட்சம் ஃப்ராங்க் பென்ஷன் இருக்குது, ஒரு வருடம் கழித்தே நீங்கள் 1 லட்சம் ஃப்ராங்கை எடுத்து போட்டு 1 லட்சம் ஃப்ராங்க் தான் இருக்குன்னு சொல்லி கொண்டு போய் கென்சுங் லைஸ்ட்டு அன்மேல்தான் பண்ணினீங்கன்னு சொன்னால் அவங்க கேட்பாங்க ஒரு வருடத்துக்குள் இந்த 1 லட்சம் ஃப்ராங்கை என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி. அந்த காசை வந்து நீங்கள் ஒழுங்காக டெக்ளரேஷன் பண்ண முடியாமல் போனால் அவங்க வந்து கென்சுங் லைஸ்ட் அப்ளைனும் பண்ணலாம், இல்லாட்டிக்கும் உங்களுக்கு குறைச்சி தான் தரலாம். அது வந்து பிறகு லைஃப் டைம் வந்து அந்த குறைச்ச மினிமம் அமௌண்ட் தான் வரத்துக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. அதால் பென்ஷன் காசில் வந்து இப்போ ஆஹாஃபா மாதிரி ஸ்ட்ரிக்ட் இல்லை. அதில் வந்து உங்களுக்கு சில விதமான ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் சொல்லலாம், நீங்கள் ஹாலிடேக்கு போகிற இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க, இல்லாட்டிக்கு ஒரு நீங்கள் உலகத்தை சுற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி சில விஷயத்தை வந்து டெக்ளேர் பண்ணலாம். அதுக்காண்டி உங்களோட முழு காசையும் ஃபுல்லாக போய் செலவழித்து போட்டு எங்கள்கிட்ட காசு இல்லை இனி நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் அரசாங்கம் அதுக்கு வந்து தயாராக உங்களுக்கு வந்து காசு தர மாட்டாங்க. அது வந்து முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு பல பேர் வந்து இங்கே பல பேர் காலையில் இப்போ கோவில்கள் அதுகள் ஒரு இடங்கள் சந்திக்கும் போது ஏன் நீ பெஞ்சு மாதம் விடுற அந்த பெஞ்சு மாதம் வழி எடுத்து ஊரில் வீடை கட்டலாம் அப்படின்னு இப்படி பல பேர் ஊரில் போய் இந்த வீடுகளை கட்டி அங்கே அந்த வீடு வந்து அப்படியே இருக்க அந்த காசுகள் இல்லாமல் எனக்கு ஒரு தெரிஞ்சதை பார்த்துருந்தேன் போராளமாக வந்திருந்து அவருக்கு ஈஃபா வாரது வந்து 1225 ரூபா. ஆனால் அவர் முழு பெஞ்சு காசையும் எடுத்து ஊரில் வீடு கட்டிட்டார். ஆனால் அந்த வீடு அப்படியே இருக்குது. அதை அவர் இங்கேருந்து டெலிஃபோனுக்குள்ள ஒரு நாளுக்காக பார்த்துட்டு இருக்கார். அப்போ என்ன கேள்வி சொன்னால், இந்த பெஞ்சம் காசு முழுக்க எடுத்து தான் அந்த வீட்டை வாங்கியிருக்கேன். இப்போ என்ன கேள்வி என்னன்னு சொன்னால், இப்படியான விடைகள் செய்வது நல்லமா, இல்லாட்டி இந்த முழு பெஞ்சம் காசை எடுத்து ஒரு வழியாக வீடு அதில் வாங்கி போட்டு விடுறது நல்லமா, இல்லாட்டி பெஞ்சம் காசை அரைவாசி எடுத்து ஒரு காவாசி எடுத்து மிச்சத்தை விட்டு அதில் வந்து வாழ்ந்து கொண்டு இருப்பது நல்லமா? இல்லை, ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், எங்களோட சமுதாயம் வந்து அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறார், நான் இது வச்சுக்கிறேன் அது வச்சுக்கிறேன் இப்படியான விடயங்களை சொல்லி அந்த பெஞ்சு மாதம் எடுத்து பின்னடிக்கு
வாழ முடியாத நிலப்பாடு ஒன்று இங்கே இருக்கின்றது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை வந்து இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதாவது இந்த அரசாங்கம் இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் வந்து நீங்கள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் வரணும். நீங்கள் வேலைக்கு போகாமல் உங்களுக்கு ஒரு வருமானம் வரணும். அந்த வருமானத்திலிருந்து உங்களால் வந்து வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியணும்ன்றதான் இந்த நோக்கம். அதுக்கு தான் 3 பில்லர் சிஸ்டம் இருக்குது. இன்றைக்கு முதலாவது பில்லர் உங்களுக்கு அந்த ஆஹாஃபாவும், 2வது பில்லர் பென்ஷனும் ஆஹாஃபாவும் சேர்ந்து உங்களுக்கு காசு காணாதன்றபடியால் தான் லேபன் ஸ்பெசிஃபிக்கும் சொல்லி 3வது பில்லரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கனவேரும் செஞ்சு வச்சிருக்கிறோம். இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஈஸியாக சொல்ல போனால், இப்போ உங்களுக்கு ஒரு 5000 ஃப்ராங்க் வருமானம் வருதுன்னு சொன்னால், நாளைக்கு உங்களுக்கு பென்ஷன் ஆனால் ஏஸ்ட சோயிலையும் 2வது சோயிலையும் சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 60 காசம் வரப்போகுது. அது இப்போ ஒருத்தட்ட அவையில் செஞ்சிருக்கிற வேலையில பொறுத்து, அவையில் எவ்வளோ காலம் வேலை செஞ்சிருக்கீங்க, எவ்வளோ பென்ஷன் காசு இருக்கிறன்ற பொறுத்து தான் அது வந்து மாறுபடும் தவிர. ஆனால் இப்போ ஒரு பேசிக்காக நாங்கள் ஒரு கணக்கு பண்ணோம்னு சொன்னோம், ஒரு கனகாலம் வேலை செய்யல ஒரு நார்மல் இருக்குன்னு சொல்லி ஒரு நாள்லேருந்து அடுத்த நாளுக்கு வந்து செலவு வந்து வருமானம் வந்து 60க்கு 60 ஆகுது. ஆனால் உங்களோட செலவு வந்து 60க்கு 60 ஆகுதா? இல்லை. அதே வீட்டு வாடகை தான், அதே கிராங்கன் பில் தான், அதே டெலிஃபோன் பில் தான், இப்படி எல்லா பில்லும் வந்து உங்களுக்கு வரப்போகுது. என்றைக்கு உங்களால் வந்து வாழ்க்கையை கொண்டு நடத்த முடியுமா தொடர்ந்து இந்த வருமானத்தோட? இதுதான் அந்த சிஸ்டம். நிறைய பேர் வந்து பிள்ளைகளுக்கு அந்த காசை கொடுக்கறது, இல்லாட்டிக்கு பிள்ளைகளுக்கான வீட்டை வாங்குறது, இல்லாட்டிக்கு அவையில் ஊரில் ஒரு வீட்டை வாங்குறது, இல்லாட்டிக்கு வேற சொத்து காணியில வாங்குறது. முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஊரில் போய் இருக்க போறீங்க, அந்த காசை நீங்கள் ஊரில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் போய் சொந்தமாக இருக்க போறீங்கன்னு சொன்னால் அதில் வந்து கண்டிப்பாக ஒரு பிரயோசனம் இருக்குது. ஆனால் நீங்களே இங்கே இருந்து கொண்டு, இங்கே வாடகை கட்ட கஷ்டப்பட்டு கொண்டு, அங்கே ஒரு கோடிக்கணக்கான காசை செலவழித்து வீட்டை கட்டி போட்டு இங்கே இருந்து கேமராவில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறதுல வந்து உங்களுக்கு என்ன பிரயோசனம்? மற்றது மெயின்டெனன்ஸுக்கு இங்கே இருந்த காசு நீங்கள் அனுப்பி கொண்டிருக்கணும். இன்னொரு நபர் தான் இந்த வீட்டை வந்து அனுபவிக்கிறாங்க, அவை தான் அந்த வீட்டில் வாழினம். அப்போ மக்களே வடிவாக நீங்கள் யோசித்து சிந்திச்சு செய்ய வேண்டிய விஷயம்னு சொன்னால், உங்களோட காசு உங்களுக்குன்னு நீங்கள் கடைசி காலத்துக்கு சேர்த்து வச்சிருக்கிற காசு அது உண்டு தான். ஒருத்தரே நம்பி நீங்கள் இருக்காமல் இருக்கணும்னு தான் நான் யோசிக்கிறேன். உங்களுக்காண்டி நான் யோசிக்கிற விஷயம் வந்து, நீங்கள் வயசாகி ஓய்விடம் கிடைக்கும் நேரத்தில் வந்து உங்களோட சொந்த காலில் இருக்கும். நாளைக்கு புள்ளையண்ட மனதர்கள் மாறலாம், இல்லை பிள்ளைகள் மாறாட்டிக்கும் கல்யாணம் கட்டி வரவில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம், இல்லாட்டிக்கு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரலாம், இல்லாட்டிக்கு நீங்கள் ஒரு சொத்தை வாங்கி அந்த சொத்தில் வந்து ஒரு பிரச்சனை வரலாம், ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை வரலாம், போக முடியாமல் போகலாம். எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியல. இப்போ எடுத்து பார்த்தா கூட இப்போ இன்னொரு நாட்டில் சம்பந்தமே இல்லை ஒரு நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு நம்ம நாட்டில் விலைவாசி ஏறுது, நம்ம நாட்டுக்கு போக கஷ்டமாக இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் வந்து சுத்த வராமல் வந்து போய்கொண்டிருக்கு. அதே நேரத்தில் வந்து இப்போ நாங்கள் அடுத்த 5-10 வருஷம் ஃபியூச்சரை பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து முன்னேறி கொண்டு போகுது. ஆட்கள் வந்து இன்னும் வயசாகி கொண்டு போயினும், அதே நேரம் வந்து வயசான ஆட்கள் வந்து நாட்டில் கூடினம். இன்றைக்கு வருமானம் வந்து இப்போ புது ஜெனரேஷனும் வந்து முந்தின அளவுக்கு வேலைக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் காட்டினும் இல்லை. எல்லாரும் வந்து 50% வேலை செஞ்சால் காணும், அது வந்து ஊரை சுற்றணும், உலகத்தை சுற்றணும், அவைண்ட பிளான்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எங்கட ஜெனரேஷன்லாம் வீடு வாங்கணும், கார் வாங்கணும், சொத்து வாங்கணும்ன்ற அந்த ஜெனரேஷன்லேருந்து இப்போ வர ஜெனரேஷனுக்கு வந்து ஒன்றுமே சொத்தே வேணாம். நீங்கள் வீட்டை வாங்கி வச்சுருந்தா கூட அந்த வீட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த வீட்டு கடன் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சொத்து எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒன்றுமே அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கணும். அப்போ நீங்களும் யோசிக்கணும், நாளைக்கு சந்தர்ப்பங்கள் மாறுனா அதுக்குரிய சிச்சுவேஷனுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா என்ற அதைத்தான் நீங்கள் யோசிக்கணும். என்னிடமும் பல பேர் வந்து எங்கிட்ட பிள்ளையோட சேர்ந்து வீடு வாங்கியிருந்தோம், இப்போ இந்த பிள்ளை கல்யாணம் போகிறோம், அப்பா நீங்கள் எந்த பேரை வெளியெடுத்து விடுங்க, ஏன்னா நாங்கள் போய் தனியாக வீடு வாங்க போகிறோம். இப்போ அவர் எனக்கு சொல்லியிருந்தார், நான் இப்போ தம்பி என்ன செய்வது, அந்த வீடு அவள் பிள்ளையை வெளியெடுத்தால் என்னான்ற சம்பளம் காணாது. ஸோ இப்படியா பிடிச்சிட்டு இருக்கு. சிலர் பார்த்தீங்கன்னா பல வீடுகள் வந்திருந்தன, பிள்ளைகள் வாழ்ந்துட்டோம், பிள்ளை வெவ்வேறு இடங்களில் வேலைக்கு போயிட்டோம், தம்பி இந்த வீட்டை விற்க வேண்டி இருக்குது. ஏனென்றால் எங்களுக்கு 59 வயசு, அவருக்கு காலில் வருத்தம், அவருக்கு வருத்தம், மேல் 2ஆம் மாடி 3ஆம் மாடிக்கு நடக்க முடியாது. இப்படியான பல பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே தான் நான் வெள்ளனே சொல்லியிருந்தோம், உங்கள் வருமானத்துக்கு ஏற்ப வீடை வாங்குங்க. அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறார், அந்த கோயிலில் இந்த இதை சொல்கிறார், இந்த இதில் இதை சொல்கிறார், அந்த கூட்டத்தில் கல்யாணத்தில் அவர் ஏதாவது கேட்குறார், எல்லாம் கதைக்கலாம். அவைக்குள்ள பிரச்சனை அவைக்கு தான் தெரியும். எவ்வளோ கடன் இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குன்றதும் தெரியும்.